வெல்கம் டு சுடுதண்ணி. தயிரை இன்னமும் நீங்கள் கடையில் தான் வாங்கிட்டுருக்கீங்கன்னா இன்னுமே அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா வீட்லேயே க்ரீமியாக சூப்பரான தயிர் நீங்களே பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க செஞ்சு சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஃபுல் ஃபேட் மில்க் 1 லிட்டர் எடுத்துக்கிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா காய்ச்சிக்கோங்க. நார்மலாக பால் காய்ச்சிற மாதிரி நல்லா பொங்கி வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ரொம்ப ஆறிடக்கூடாது, கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். இப்போது நீங்கள் எந்த பாத்திரத்தில் உரைக்கு ஊற்ற போகிறீங்களோ அந்த பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்க தயிர் எடுத்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நம்ம ஆற வச்சுருக்க பாலை எடுத்து அதில் சேர்த்துடலாம். பால் கண்டிப்பாக ரொம்ப ஆறி இருக்கக்கூடாது, கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கணும். வார்மாக இருக்கும் போதே சேர்த்துருங்க. ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 1 டீஸ்பூன் ஊற்றினா போதும். நான் இன்றைக்கி 1 லிட்டர் எடுத்திருக்கேன், அதனால 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இது காலையில் செம்ம க்ரீமியாக ரெடி ஆகிடும். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம தயிரை பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இது ஃபுல் ஃபேட் மில்கில் பண்ணனால நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இதே இது ப்ளூ பேக்கெட் பாலெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக லூஸாக இருக்கும் தயிர். இந்தளவுக்கு திக்காக கிடைக்காது. கடையில் வாங்குறத விட வீட்டில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ஈஸியாகவே நம்ம ஊற ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.